பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள். அதாவது திருமண தடை எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருக்கீங்க. 48 நாள் விளக்கு போட்டிருக்கோம். 54 விரலி மஞ்சளை மாலையாக தொடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு போட்டிருக்கோம். இன்னும் இத்தியாதி எத்தனையோ எல்லாம் செஞ்சிட்டோம். ஆனா திருமண தடை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கவலை. ஒரு வீட்டுல ஒரு அம்மா அப்பாவுடைய கர்மா எப்ப முடியுதுன்னா, ஒரு குழந்தையை, ஒரு தன்னுடைய மகனையோ மகளையோ 25 வயசுல பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண்மகனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்தால் எல்லாம் முடிஞ்சிடும். அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு பாருங்க. அப்படியே ஈஸி சேர்ல உட்காருவோம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சுரா சாமி, ஏதோ நம்ம பிறந்ததோட பலனை முடிச்சா மாதிரி ஒரு எண்ணம். அதுக்கு அடுத்தது பையனாக இருந்தால் பாணிக்கிரகணம், ஒரு பெண்ணை மருமகளாக வீட்டுக்கு அழைத்து வந்துட்டா நிம்மதியா இருக்குடா. பையனுக்கு இனிமே பையனை அவ பார்த்துப்பா, அம்மா ஸ்தானத்துல மனைவி எல்லாம் செஞ்சு பார்த்துப்பா. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. அந்த பெத்த அம்மா அப்பாக்கு அந்த மன அமைதிங்கிறது கல்யாணம் அப்படின்னு செஞ்சுட்டா நிச்சயமாக ஒரு அமைதி வந்துடும். உண்மைதானே? எத்தனையோ பேர் 42 வயசுல கல்யாணம் ஆகல, 50 வயசுல கல்யாணம் ஆகல, 38 வயசுல கல்யாணம் ஆகல. எத்தனையோ பேரு எனக்கு கால் பண்றாங்க, சாமி ஏதாவது பூர்வ ஜென்ம பாவம் இருக்குமா, என்ன இருக்கும் தெரியலையே. நாங்களும் நிறைய இடத்துல பார்க்காத இடம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, வெகு விமரிசையாக செய்யப்பட்ட கல்யாணம். வெகு விமரிசையாக கல்யாணம் பண்ணோம். கல்யாண செலவு அப்படி பண்ணோங்க. ஆனா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழவில்லை. எவ்வளவோ பெருசா கல்யாணம் பண்ணிட்டோம், கூடி கல்யாணம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், அருமையான கல்யாணம். கல்யாணத்துக்கு செலவே கிட்டத்தட்ட 50-60 லட்சம் பண்ணோம். ஆனா என்ன ஒரு காரணமோ தெரியல, 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவங்க சேர்ந்தா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். மூன்றாவது பிரிஞ்சு போயாச்சு, டிவோர்ஸ் வாங்கியாச்சு. 2வது கல்யாணம் நான் நல்ல பொண்ணா தேடுறேன், கிடைக்குமா கிடைக்காதா? இது எல்லாமே ஒரே ஒரு பரிகாரம் தாங்க. ஆனா நீங்கள் நினைத்த இது ஒன்லி ஃபார் மேரேஜ் தான். செகண்ட் மேரேஜா இருக்கலாம், இல்ல சின்ன வயசுல மனைவியோ கணவனோ இறந்து போயிருக்கலாம், அவர்களுக்கு ஒரு அடுத்த மேரேஜ் நீங்க பண்ணலாம். பண்றதுக்கு பையனையோ பொண்ணையோ தேடிக்கொண்டிருக்கலாம். அப்ப உங்களுக்கு அது கல்யாண சக்சஸ் ஆகல, கல்யாணம் பெண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கலங்கிறவங்க எல்லாம் இந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் பரிகாரமாக செய்து வர சீக்கிரம் நடக்கும். இது என்னன்னா, கூர்ம அவதாரம் அப்படின்னு பெருமாளுடைய ஒரு அவதாரம் இருக்கு. அந்த கூர்ம அவதாரம் எந்த ஒரு போட்டோ கடையிலையும் சொன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. சின்னதா ஒரு ஃப்ரேம் போட்டு வாங்கிக்கோங்க. வீட்டுல நீங்க என்ன பண்ணணும்னா, 21 நாள் தொடர்ந்து கூர்ம அவதாரத்துக்கு பூஜை பண்ணணும். எப்படி பண்ணணும் தெரியுமா? எப்பொழுதும் போல பெருமாளுக்கு கூர்ம அவதாரத்துக்கு 21 நாள் உதிரிப்பூவை சேர்க்கணும். உதிரிப்பூவை அந்த பெருமாளுடைய காலடியில சேர்க்கணும். தூப தீபம் காட்டணும். 21 நாள் தூப தீபம் காட்டணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. 21 நாள் கண்டினியூஸா நீங்க தூப தீபம் காட்டணும். காட்டிட்டீங்கன்னா டெய்லி. அதுக்கப்புறம் பால் பாயசம் தினமும் பண்ணணும். 21 நாளைக்கு பால் பாயசம் தினமும் செய்து 5 பேர்களுக்கு தினமும் கொடுத்து வரணும். இன்னைக்கு ஒரு 5 பேர் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு வேற ஒரு 5 பேரு, நாளைக்கு வேற ஒரு 5 பேர், அந்த மாதிரி. இப்ப யாருமே கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அதை ஒரு பாத்திரத்துல ஊத்தி கொண்டு போய் எங்கேயாவது இருப்பாங்க ஆட்கள், அவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள், கல்யாணம் ஆகல, 42 வயசு, 38 வயசு, கல்யாணம் ஆகல, கல்யாண தடை விலகும். அடுத்தது டிவோர்ஸ்ல இருக்காங்க 2 பேரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கல, ஆனா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும். கணவன் நினைப்பான் அந்த மனைவியோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று, அந்த மனைவி நினைப்பால் கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று. இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது சின்ன வயசுலயே விடோயரா ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண நினைப்பீங்க. அந்த மாதிரியான கல்யாண தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகிறது. இதை யார் யார் பண்ணணும்
எப்ப எப்ப பண்ணணும்? 21 நாள் செவ்வாய்க்கிழமை காலையில 6ல இருந்து 8 மணிக்குள்ள முடிச்சிடணும். காலையில 6ல இருந்து 8. யார் யாரெல்லாம் பண்ணலாம்? எலிஜிபிலிட்டி யார் யார்? அம்மா பண்ணலாம், அப்பா பண்ணலாம், இல்ல 42 வயசு பையன் கல்யாணம் ஆகலைன்னா அந்த 42 வயசு பையன் பூஜை பண்ணலாம். அந்த பூஜைக்கு ஏத்த பால் பாயசத்தை அம்மா பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது இல்ல பெண் பிள்ளை இருக்கா, அந்த பெண்ணுக்கு 38 வயசு ஆயிடுத்தோ, இன்னும் கல்யாணம் ஆகலைங்கும் போது அந்த பெண் பிள்ளையே குளிச்சுட்டு வந்து பாயச நைவேத்தியம் பண்ணி கூர்ம அவதாரத்துக்கு பூஜை பண்ணலாம். அந்த பெண்ணே எல்லாத்தையும் பண்ணலாம். இல்ல விடோ இருக்காங்க அப்படின்னா அந்த விடோ என்ன பண்ணணும்னா பெருமாளுக்கு பூவை போட்டுட்டு, விதவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மறுமணம் செய்து கொள்ள ஆசை அப்படிங்கிறவர்கள் எல்லாம் அந்த விதவையானவள் நேர போய் பூ போட்டுட்டு பெருமாளுக்கு ஒரு பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணி அவர்களுடைய கையால ஒரு 5 பேருக்கு தரலாம். இல்ல நான் வேலைக்கு போறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் எல்லாருக்கும் காலையில 6ல இருந்து 8 மணிக்குள்ள பண்ணிடுங்க. வேலைக்கு போறீங்களா, அதை ஏதோ ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு நேர போயிடுங்க. உங்க ஆபீஸ்ல இருக்கிற ஒரு 5 பேருக்கு சூஸ் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு இந்த 5 பேர், நாளைக்கு அந்த 5 பேர், நாளைக்கு அந்த 5 பேர். இத ரெகுலரா செய்யணும். 21 நாளுக்கு செய்யணும். சரி, நான் லேடிஸா இருக்கேன், 21 நாளுக்குள்ள எனக்கு டேட் வந்துடும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்ப உங்க வீட்டுல இருக்கிற அம்மா செய்யலாம், உங்க வீட்டுல இருக்கிற அப்பா செய்யலாம், உங்க வீட்டுல இருக்கிற அண்ணா தம்பி செய்யலாம். அந்த 5 நாட்கள் மட்டும் செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்க திரும்பி செய்ய ஆரம்பிங்க. விடாம செய்யணும். அந்த விடாம கூர்ம அவதாரத்துக்கு நீங்க செய்ய 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 அந்த கூர்ம அவதாரமானது கல்யாண தடைகள் எல்லாம் விலக்கி எரிஞ்சு நேர கொண்டு வந்து உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும், கல்யாண தடைகளை நீக்கும். நீங்க என்னென்னலாம் பண்ணிட்டீங்க? 48 நாள் விளக்கு போட்டாச்சு, 54 விரலி மஞ்சள் போட்டாச்சு, இருந்தும் அந்த கல்யாணம் ஆகலைன்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ யார் வேணாலும் இந்த கூர்ம அவதார பூஜையை செய்யலாம். இது ஒரு பரிகார பூஜை. அதுக்கப்புறம் நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, பரிகார பூஜைன்னா அந்த கூர்ம அவதார போட்டோவை எங்கேயாவது வெளியில வச்சிடணும்? கிடையவே கிடையாது. பெருமாளா வச்சு தினமும் செய்வீங்க, தப்பே கிடையாது. பூஜை ரூம்ல எல்லா சாமியோடையும் கூர்ம அவதாரமும் இருக்கட்டும், நல்லதுதான் நடக்கும். செய்றீங்களா? செய்யுங்க. அருமையான வாழ்க்கை இருக்கு. கல்யாண தடை நீங்கி நல்ல கல்யாணம் நடந்து நல்ல கணவன் அமைந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆண்களுக்கு நல்ல மனைவி அமைந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். செய்யுங்க. அடுத்தது ஒரு அவதாரத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.